டேய் கோ பேக். நீ முதல்ல ஒழுங்கா பால போடுறா. கோ மண்டே ஆரையும் பாரு. டேய் பால் கொஞ்சம் டேன் ஆகும்டா. இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஐயோ இருந்த ஒத்தக்கனை உடச்சு விட்டானே. ஏன்டா உனக்கு வேற வேலையே இல்லையா? ஜோசி போய் பால் எடுத்துட்டு வாடா. ஏன் நீ போய் எடுத்துட்டு வா. டேய் கேப்டன்லாம் போக கூடாதுடா. பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்கடா. கோ கோ கோ. 2 பண்ண வாங்கி கொடுத்துட்டு 2 மணி நேரம் ஓட விடுங்கடா. இங்க இதான் லாஸ்ட் டைம். இனிமே போச்சுன்னா எடுத்துட்டு வர மாட்டேன் சொல்லிட்டேன். ஆட்டையை முடிச்சுட்டு 2 பண்ணு வாங்கி தரலாம். டென்ஷன் ஆயிடுவேன். ஐயோ டேய் தாசில்தார் வீட்டுக்கு அவங்களே குடி வந்துட்டாங்க போல தெரியுதுடா. ஆமாண்டா. ஏண்டா அவருக்கு 2 பொண்ணு தானே? அங்க உட்கார்ந்து இருக்கிறது சின்ன பொண்ணா பெரிய பொண்ணா? பாக்குறதுக்கு சிறுசு மாதிரி தான்டா தெரியுது. அடடே ராஜாத்தி என்னம்மா நல்லா இருக்கியா? சின்ன பிள்ளையில பார்த்தது ஆள் வெடுக்கு வெடுக்கு வெடுக்குன்னு பெரிய ஆள் ஆயிட்டீங்களே. ஊரை விட்டு போறப்ப சாதாரண கிளர்க்கு பொண்ணு, இப்ப பெரிய தாசில்தார் பொண்ணு ஆயிட்டீங்க. முதல்ல அந்த கண்ணாடி உடைச்சதுக்கு 2000 ரூபாய் பணத்தை வச்சுட்டு போங்கடா. காஜு குடுவா என்னம்மா சொல்லும்? கார்த்தி போன வாரம் பந்து அடிச்சு அந்த வீட்டு கதவை உடைச்சு விட்டேன். காஜு குடுனா கேட்டாங்க. இல்லையே நீங்க கண்டிப்பா டெண்டில் கதை வருவீங்கன்னு வாழ்த்து அனுப்புனாங்கடா. நீங்களும் வாழ்த்துங்க பாக்கலாம். நானும் வாழ்த்தணுமா? ஆமாடா பேபி. காசு குடுற கபோதி. என்னடா குலு, சின்ன வயசுல பார்த்த பொண்ணு ஆசையா 2 வார்த்தை பேசலான்னு வந்தா இவ என்னடா அப்படி பேசிட்டு இருக்கா? காசு குடுக்கலனா என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேனா? இப்ப பாரு. சும்மா வச்சுக்கடா, ஒண்ணும் பண்ணாத. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். நான் தாசில்தார் பொண்ணு மகேஸ்வரி பேசுறேன். இங்க 3 ரவுடி பசங்க வந்து கலாட்டா பண்றானுங்க. அதுல ஒருத்தன் ஒல்லியா ஓனனுக்கு பிறந்தவ மாதிரி இருப்பான். அவன் தான் ரொம்ப ஓவரா பண்றான். என்னடா போலீஸ்ங்கடா? ஹலோ ஃபயர் ஸ்டேஷன். இங்க 3 பசங்க வந்து எங்க வீட்டுக்கு தீ வச்சிட்டாங்க. ப்ளீஸ் வேகமா வாங்க சார் ப்ளீஸ். வீட்டுக்கு தீ வச்சிட்டமா? ஹலோ 108 ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ். ஹலோ ஆம்புலன்ஸா? 3 பசங்க வந்து. ஏமா இருமா. டேய் என்னடா இது ஊர்ல இருக்க அத்தனை பேருக்கு போன் போட்டு கூப்பிட்டு இருக்கா? என்னடா பண்ணு? தாசில்தார் பொண்ணுடா. இவ கூப்பிட்டா எல்லாரும் வந்துருவாங்க. பிரச்சனை வேணா காசு எடுத்து கொடுத்துரு. இன்னும் யாருக்காவது ஃபோன் பண்ணணுமா? பணம் இல்லடா. டேய் கூலு, நீ போய் ஏதாச்சும் சமாளி போ. சரா நான் பேச என்ன ஆச்சு? அது ஒண்ணு இல்லங்க பாப்பா. பாக்கெட்ல பணம் இல்ல, பக்கத்துல தான் வீடு. போயிட்டு வந்து ஒரு சின்ன செக் ஒன்று கொடுத்துட்டுமா? ஆமா ஆமா. இது பாரு, பணத்தை மரியாதையா வச்சுட்டு போங்க, இல்லன்னா மானம் கெட்டு போயிடும். மானம் கெட்டு போமா? எங்க அவ பேச்சுவார்த்தைக்கு உடன்படுற மாதிரி தெரியல. டேய் என்னடா 10 ரூபா பால்காக வாட்சி கழட்டி கொடுக்குற? சும்மாடா, அவ போலீஸ் சீரியஸ்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம வேற இருக்கிற கண்ணாடி எல்லாம் உடைச்சிருக்கோம். டேய் கார்த்தி, இப்ப கொடுத்துரு, அப்புறம் பாத்துக்கலாம். இந்தா என்ன அது? 5000 ரூபாய் வாட்ச். உன் பணத்தை கொடுத்துட்டு என் வாட்சை வாங்கிக்கிறேன். பால் புடியும் பால. ஆப்பாடா, டீல் முடிஞ்சிருச்சு. நாம அப்புறம் பார்க்கலாம். வாடா, சும்மா யாரை பார்த்தாலும். இம்புட்டு வெள்ளியா ஒரு காலை நான் பார்த்ததே இல்லடா கார்த்தி. ராஜாத்தி, வாஜியோட அமௌண்ட் 5000, உன்னோட அமௌண்ட் 2000. இந்த 2000 போக மீதி இருக்க 4000 அவங்கிட்ட கொடுக்க வேண்டாம். அப்பப்ப நான் போறப்ப வர்றப்ப 50 100 50 100 50 100ன்னு நம்ம லிங்க ரெஸ்பான்ஸ்